தடா புகாரி கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆச்சு. தடா புகாரி அண்ணன் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். தடா புகாரி 3 மாசம் தான் ஆச்சு கல்யாணம் ஆகி. நான் அன்னைக்கு காலையில அந்த ஜெயிலுக்கு போற அன்னைக்கு காலையில புகாரி நான் பாக்குறேன். அவர் முக்கடை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வேக வேகமா போயிட்டு இருக்காரு. அப்ப கூப்பிட்டு என்ன கேட்கும்போது, இன்னைக்கு பரோல் முடியுது, நான் வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்கேன், சாயந்தரம் 5 மணிக்குள்ள நான் கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு போனோம். திருநெல்வேலி இருந்து நைட்டு வண்டி ஏறி காலையில் கோயம்புத்தூர் வந்து இறங்கி கோயம்புத்தூர்ல இருந்து போறேன். அப்புறம் சந்திச்சு எல்லாம் போறாங்க சகோதரர்களே. பெரும் கொடுமை இது, பெரும் கொடுமை. நான் ஒரு சகோதரர் சொல்றேன், அவருடைய தன்மானத்துக்காக மறைக்கிறேன். அன்னைக்கு எல்லாரும் சிறைக்கு போறாங்க. அந்த சிறை வாசல்ல 5 மணிக்கு சிறை வாசல்ல நிக்கிறாங்க. எல்லாரும் அந்த சிறை வாசல்ல நிக்கிறாங்க. 5 மணி அண்ணனும் போகணும். அவருக்கு 3 வயதுல ஒரு குழந்தை இருக்கு. அந்த சிறைவாசிக்கு 3 வயசுல ஒரு குழந்தை, இப்போ பிறந்த ஒரு குழந்தை. அவங்க மனைவி, அவரு, அந்த 3 வயது குழந்தை, அந்த கை குழந்தையோட அந்த சிறைவாசல்ல நிக்கிறாங்க. அப்படி நிக்கிற நேரத்துல அந்த குழந்தைக்கு தெரிய மாட்டேங்குது, தன் தந்தை சிறைக்கு தான் போறாருன்னு சொல்லி தெரியாம அந்த குழந்தை அவரை கையை பிடிச்சிட்டு, அப்பா வாப்பா, அது வாங்கித்தா, இது வாங்கித்தா, சாப்பிட்ற பொருள் வாங்கித்தான்னு சொல்லி அந்த குழந்தை எல்லா இடத்துக்கும் அவரை கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. அந்த குழந்தை முன்னாடி அவர் அழுக முடியாம அவர் திரும்ப நின்று ஒரு கடையோரத்துல போய் அழுத காட்சியை நான் பார்த்தேன். பெரும் கொடுமை தானே இது. இதை ஒரு அரசு உணரணும் இல்ல, ஒரு அரசு இதை உணர வேண்டும். எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த முஸ்லிம் சமூகத்தை நீங்கள் கொடுமைப்படுத்தி விட்டீர்கள். ஒரு இன படுகொலை செய்திருக்கின்றீர்கள். 25 ஆண்டுகளாக ஒரு சமூகத்தினுடைய பெருவாரியான மக்களை நீங்கள் சிறையில் அடைத்து ஒரு மாபெரும் ஒரு இன படுகொலைகளை நீங்கள் நடத்தியிருக்கின்றீர்கள். அந்த இனப்படுகொலையினுடைய மிச்சங்களை கூட நீங்கள் விடாமல் மீண்டும் கொண்டு போய் சிறையில் அடைப்பது என்பது எங்களை மீண்டும் வேதனையில் தள்ளி இருக்கின்றது. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகங்களையும் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட மனிதநேய மிக்க மக்கள்களையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றது. இந்த 15 சிறைவாசிகளை நீங்கள் மீண்டும் கொண்டே சிறையில் அடைத்தது என்பது சொல்லனா துயரங்களுக்கு நாங்கள் ஆட்பட்டவர்கள். எங்களிடம் எதுவுமே இல்லை இழப்பதற்கென்று, எங்களிடம் எதுவும் இல்லை இழப்பதற்கு. நாங்கள் வைத்திருக்கின்ற இந்த உயிரை தவிர எங்களிடம் இழப்பதற்கென்று ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத, எல்லாம் இழந்து போன, அனாதையாக்கப்பட்ட, நெடு தெருவில் நிற்கின்ற ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய கடைக்கோடி மக்களை கொண்டு போய் மீண்டும் நீங்கள் சிறையில் அடைத்தது என்பது இனப்படுகொலையினுடைய உச்சம் என்பதை ஸ்டாலின் அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். இனப்படுகொலையினுடைய உச்சம். இதை நீங்கள் சமூகம் அப்படித்தான் பார்க்கின்றது. எங்கள் சமூகத்தினுடைய தலைவர்களை மட்டும் வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த சமூகத்தை எடை போட்டு விடாதீர்கள். இந்த சமூகத்தினுடைய தலைவர்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற தலைவர்களை மட்டும் வைத்துக் கொண்டு முஸ்லிம் சமூகத்தினுடைய உள்ளங்குமரல்களை நீங்கள் எடை போட்டு விட்டால் அது தமிழக அரசினுடைய தவறான கணக்காக இருக்கும். நான் எச்சரிக்கின்றேன், இந்த மேடையில் நான் எச்சரிக்கை செய்கிறேன். முஸ்லிம் சமூகத்தினுடைய வாக்குகள் என்பது சாதாரணமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். நாங்கள் இந்த மேடையிலிருந்து துவங்கி இருக்கின்றோம். இந்த மேடையிலிருந்து நாங்கள் துவங்குகின்றோம். தமிழகத்தினுடைய எல்லா தெருக்களிலும், தமிழகத்தினுடைய எல்லா சந்துகளிலும் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு நீங்கள் இழைத்திருக்கின்ற அநீதிகளை நாங்கள் சொல்லுவோம். உங்களுடைய வாக்குப்பட்டியில் உதய சூரியன் என்கிற சின்னத்தை அழித்தே விடுவோம். நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்.